ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் வீடியோ போடணுன்னு ரொம்ப நாள் ஆசைன்னா என்னென்னா, ஷார்ட் வீடியோ போட்டால் அவ்வளோ வியூஸ் போகாது, லாங் வீடியோ கண்டிப்பாக போடுங்க அப்படின்னாங்க. நான் நிறைய வீடியோ பார்த்துட்டே இருப்பேங்க, சரிங்களா. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க, நம்ம கேட்குறோம். ஆனாலும் சிலவங்க பேசுகிறத நம்ம மனசில் வந்து அப்படி ஒரு இது மாதிரி பண்ணும். அந்த மாதிரி பண்ண ஒரு அக்காவோட வீடியோ என் மனசை ரொம்ப டச் பண்ணிடுச்சு. +8 அந்த அக்கா ஜெயந்தி வாசுன்னு சொல்லிட்டு ஒரு அக்கா, சரிங்களா. அவங்க வீடியோ 2-3 வீடியோ தான் நான் பார்த்தேன். ஆனால் பார்க்க எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப நன்றிக்கா. அவங்க வந்து எப்படி ஒரு லேடிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்குள்ளே எவ்வளவு திறமை வளர்த்துக்கணும், எப்படி காசு சம்பாதிக்கணும், எப்படி செலவு பண்ணணும், மற்றவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும் எல்லாம் சொல்கிறாங்க. உண்மையிலே இந்த மாதிரி மென்டாலிட்டியோடு நம்ம இருக்கிறோமா அப்படின்னு நினச்சி பார்த்தா அவங்க இதில் 1% கூட நான் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து நம்ம எப்படி இருக்கணும், எப்படி பூ வைக்கணும். நான்லாம் பூவே வைக்க மாட்டேன். ஆனால் அந்த அக்கா சொன்ன உடனே சரி பூ வச்ச கொஞ்சம் அழகாகத்தான் இருக்குது. ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயும் கஞ்சத்தனம் தான். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து நம்மளுடைய பர்சனாலிட்டி நம்ம டெவலப் பண்ணிக்கணும். நம்ம டெவலப் ஆக தான் நம்ம மைண்டு, நம்ம மனசு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. உண்மையிலே தான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. உண்மையிலே பார்த்தீங்கன்னா, அந்த அக்கா வீடியோ ஒரு 2-3 தான் நான் பார்த்துருக்கேன். அவங்க 6-7 இயர்ஸ் ஆயிடுச்சாமா. எதேச்சியாக தான் கண்ணில் நமக்கு தென்பட்டுச்சு. நான் ஓகே பாசிட்டிவிட்டின்னு இருக்கேன் அப்படின்னு பார்த்தா, உண்மையிலே அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ வைப் நமக்கு கிடைக்குது. உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம வீடை எப்படி வச்சுக்கணும், நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம இருக்கிற இடத்த எப்படி ப்ளசண்டபுளாக வச்சுக்கணும் எல்லாம் அவங்க சொல்லும்போது அவங்களோட வாய்ஸ் ரொம்ப அப்படி கேட்க ஒரு மாதிரி ஒரு மனசுக்குள்ளே ஒரு இது பண்ணிக்கிட்டே இருக்குது. என்னன்னே சொல்ல, எனக்கு டைம் கிடைக்க போதெல்லாம் பார்க்குறேன். எப்படி இப்படிலாம் இருப்பாங்களா அந்த அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்பட்டதுலேருந்து அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குக்கா. இந்த மாதிரி நிறையவே மோட்டிவேஷன் வீடியோ நான் பார்த்துருக்கேன். ஆனால் உண்மையிலே இவ்வளோ ஒரு நம்ம மனசை வந்து ரொம்ப நெருட வைக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி சொல்கிறதா அந்த சாய்ராமுக்கு தான் நன்றி சொல்லணும். நானும் சாய்பாபா கோயிலுக்கு வருவேன். பெரிய பையன் வந்து சாய்பாபா வேண்டிட்டு தான் நான் பெற்று எடுத்துட்டேன். உண்மையிலே ரொம்ப 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 ஹாப்பி. உண்மையிலே பார்த்தீங்கன்னா, எனக்கு லாங் வீடியோ எப்படி போடணும்னு தெரில. ஓகே, இன்றைக்கி இந்த அக்காவை பற்றி நம்ம பேசலாம், இவங்களுடைய பாசிட்டிவிட்டியை வச்சு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோ போட்டேன். உண்மையிலே உங்களை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குக்கா. நீங்கள் கூட May 3 வந்து கவுண்டம்பாளையத்தில் வந்து ஏதோ அது என்னன்னு கூட எனக்கு தெரியல, ஸ்டால் போடுறதா சொல்லியிருந்தீங்க. ஓகேக்கா, எனக்கு டைம் கிடச்சா நான் கண்டிப்பாக வருவேன். எனக்கு உண்மையிலே உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி மற்றவங்கள பற்றி போடலாமா என்னன்னு கூட எனக்கு தெரியல. உண்மையிலே அந்த ரொம்ப உங்களுடைய வீடியோ ஒன்று பார்த்தா எனக்கு அப்படி இருக்குது. எப்படி சொல்கிறேனே தெரில. ஒரு தொழிலாகட்டும், ஒரு நம்மளுடைய நடவடிக்கையாகட்டும், நம்ம வீட்டோட நீட்னஸ் ஆகட்டும், காசு எப்படி சேர்த்து வைக்கணும், எப்படி செலவு பண்ணணும், அடுத்தவங்களுக்கு எப்படி உதவணும், அப்பா ரொம்ப டேலண்ட்டுக்கா நீங்கள். நான் வந்து உங்கள் வீடியோ பார்த்தது ரொம்ப நான் லக்கின்னு தான் நினைக்கிறேன். ஸோ க்யூட்கா. ஐ லவ் யூ. எவ்வளோ டைம் சொன்னாலும் பத்தாது. என்னன்னே தெரியல, அப்படி ஒரு மனசுக்குள்ளே அப்படி உங்களை நினச்சாலே எனக்கு ஒரு வைப்ரேஷன் ஆகுது. தேங்க்யூ. ஓகேக்கா, நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் முடிஞ்சால் அந்த +8 அப்படிங்கிறது அவங்களோட சேனல் பாருங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, லைக் பண்ணுறதுக்கு நான் அந்த அக்காவை பற்றி தான் ரொம்ப பேசியிருக்கேன். ஆனால் சூப்பராக இருக்குங்க, பாருங்கள். நன்றி, வணக்கம்.